சென்னை 7 கிணறில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த மாணவ மாணவிகளின் கண்டுபிடிப்புகள் பார்வையாளர்களை கவர்ந்தன. பள்ளி மாணவ மாணவிகளிடையே அறிவியல் ரீதியான புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் காமராஜர் அறக்கட்டளை சார்பில் ஆண்டுதோறும் அறிவியல் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டிற்கான 2 நாள் அறிவியல் கண்காட்சி சென்னை 7 கிணறில் உள்ள தனியார் பள்ளியில் இன்று தொடங்கியது. இந்த கண்காட்சியை மெட்ரிகுலேஷன் பள்ளி ஆய்வாளர் மனோகரன் தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் LKG வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளின் அறிவியல் கண்டுபிடிப்புகள் இடம்பெற்றுள்ளன. குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிப்பது உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை செயல்முறைகள் மூலம் பார்வையாளர்களுக்கு மாணவ மாணவிகள் விளக்கினர். இதுகுறித்து பள்ளி தலைமை ஆசிரியை கீதா செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஏழை எளிய மாணவர்கள் கல்வி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இந்த பள்ளி தொடங்கப்பட்டது என்றும், ஆண்டு ஒன்றிற்கு மாணவர்களிடம் தலா 200 ரூபாய் மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நல்லோர்கள் அனைவரும் சேர்ந்து காமராஜர் என்ற பெயரில் ஒரு நற்சங்கத்தை ஏற்படுத்தி அதன் வாயிலாக TMMS சண்முகசுந்தரம் அண்ட் AP சாமி மெட்ரிகுலேஷன் பள்ளி என்ற பள்ளியை 30 வருடங்களாக திறம்பட நடத்தி கொண்டு வருகின்றனர். அப்பள்ளியில் முதல்வராக நான் பணிபுரிகின்றேன். எங்களது சிறப்பு அம்சமே இப்பகுதி வாழ் ஏழை குழந்தைகளுக்கு 200 ரூபாய் கட்டணம் பெற்று மிகச் சிறப்பாக நாங்கள் நடத்தி கொண்டு வருகின்றோம். அதில் ஒரு பகுதியாக இன்று நமது கல்வி அலுவலர் IMS அவர்கள் டேலண்ட் ஷோ என்ற ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒரு குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிப்பது எப்படி, ஹைட்ராலிக் பிரிட்ஜ், பாம்பன் பாலம் எப்படி வேலை செய்கிறது, இந்த மாதிரி எல்லாமே அவங்க ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க.